கொண்டு தூங்கி முடிச்சிருந்தேன். ஆர்வத்தை இல்லையோ நீ ஏன்டா அப்படி உட்காந்துருக்க? நவாப்பழம் நரி மாதிரி பொம்பளையெல்லாம் பாதி பேர் போயிட்டு இல்லையா குழம்பு சுட வச்சிருக்கா. நீ ஆர்வம் பையன் மண்ணுளி பாம்பு மாதிரி தங்க. எத்தனை கூட்டங்கள் போயிருந்தாலும் பெரிய மாணவர்கள் வந்த மிக திறமையான ஒரு நாடகம். அது வெரி ஹாப்பி. ஆங்கிலம் தெரியாது, சந்தோஷப்படுறேன். அதே செல்ல நோண்டிக்கிட்டு எங்கடா பொம்மை படம் பார்க்குறேன். அதே போல அமலம் பொம்மனையும் நடக்கலாம். உனக்கு தூக்கம் இல்லையா? ஓடிடும் ஓடிடும். கருங்குளம் 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 ஜெயமாதனே ஜெயமான நாடகம் நாடகம்னா நான் ஒரு 10 வருஷம் முன்னாடி நாடகத்துக்கு வரவே மாட்டேன். கத்தைக்கிட்ட கண்ணுல ஊத்துருவாங்க. அப்படியே கொஞ்ச நீங்க என்னை சொல்றீங்க பபும் அப்படின்ற ரூம் பாய். நல்ல வேலை பார்ல வேலை ஆக்குறான்னு சொல்லாம போனீங்க. சந்தனம் தேய்ச்சணுமா அவருக்கு அந்த துணியை மடிச்சு வைக்கணுமா ஒரு கைகால அமைக்க விடணுமா? எவ்வளவு கேவலம் அந்த காசை வாங்குறது. முன்னாள் ஜனாதிபதி டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் இந்த மேல டயர்ஸ்னால நீங்க தப்பிச்சீங்க. இதே மண்ணு மேல இருந்தா புழுதியை பறக்க விட்டுருப்பேன். உங்களுக்கு எல்லாமே தெரியும். ராமாயணம் தெரியும், மகாபாரதம் தெரியும், இதிகாசம் தெரியும், திருக்குறள் தெரியும், புதறிவு தெரியும். ஏன்னா நீங்க போட்டிருக்க வேஷத்துக்கு நீங்க படிச்சாங்க. ஆனா எனக்கு தெரிஞ்சது உங்களுக்கு தெரியாது. சவுசவுக்க கிலோ எவ்வளவு சொல்ல முடியுமா? தக்காளி கிலோ எவ்வளவு சொல்ல முடியுமா? சுக்கு காப்பி ஒரு காப்பி எவ்வளவு சொல்ல முடியுமா? பிளாக்ல சரக்கு ஓட்டுனேன், லோக்கல்ல இறங்கினேன். ஜெயமாதவன் மற்ற மேடையில நிறைய பாட்டு பாடுவீங்க. இங்க நான் வந்தாலும் பயந்துட்டு உள்ள முடியாதுங்க. ஏன்? முன்னாடி இருக்கின்ற கருப்பு சாப்பிட்டு பயம். ஆனா அப்படி இல்லை, நான் மாடசாமி. எந்த விதமே நான் பாடுவேன், பேசுவேன். ஏன்னா என் சாதனம் அடம் அடம் அடம். பேசாம கர்நாடகத்துக்கு போனா எந்த நாளையும் அடிச்சு கொடுத்து தெரியல. முளைப்போல் சேர்க்கிற மாதிரி அடிச்சு கொடுத்து நல்லா இருக்கு. இருக்கா நிறுத்துமே சுப்பிரமணிய கதியில் தான் இருக்கு. நடுக்கம் பயம். சேலம் சிவராசி சித்த வைத்தியசாலைக்கு போங்க. அளக்காத பயிரம் மறந்து போட்டு நீங்க என்னதான் சீனை முடிச்சுட்டு இருந்தாலும் உங்க பேரு வாக்காம நான் போக மாட்டேங்க. சண்டைகள் வலுவரும் தாய்மார்களே எந்திரிச்சு உட்காருங்கத்தான். ஆனா மைசூர் தான் கலக்குனேன். ஏன்னா சண்டை வரும்போது நார்மல் தூக்கி அப்படி இருக்கு ஆடினாங்க. அவங்க ஜாமான் லேசா ஆடினாங்க. தெரிஞ்சு போய் அதை தண்ணி கொடுத்தான். மாமே வாக்குறேன். சாமிஜி வெளியே வரலாம். நீங்க அது பேசிட்டு வர அப்படி அடிச்சா மட்டும் சேர்த்து மைண்ட் வச்ச கேட்ச் பண்ணி என்ன சிறப்பு இருக்கிற மாதிரி வந்து நிக்கிறீங்க. என்னப்பா அவங்க என்னப்பா சாலம் போடுறேன் எனக்கு பெரியப்பா
வச்சுக்காரு சின்னப்பா விஷயம். அவர் முத்தப்பா தெரியுமாப்பா? அவரோட நாடாடி இருக்காங்க அந்த பையன். நாரதருக்கு இந்த நிலைமை தான் நாங்க சாவா குளிச்சுட்டு பாய வாங்க. வணக்கம் வணக்கம். நல்லா இருக்கீங்களா? கொஞ்ச நேரம் பேச ஒண்ணு நலமா இருக்கீங்களா? நலமா இருக்குங்க. நலமா இருக்கீங்களா? வீட்டுல சொந்தம் மனைவிகள் குழந்தைகள் அனைவரும் நலமா இருக்காங்களா? என் கொரோனா பேசி வந்தீங்களா? வந்தாரை வரவேற்பது வந்தாரை வரவேற்பது அபச்சாரம் செய்தாலும் கூட விபச்சாரம் செய்யக்கூடாது. வயிறு ஓவர் விபச்சாரம் செய்ய வேண்டும். தமிழின் மாண்பு தான் மாண்பு. என்ன பண்ணீங்க வந்தோடனே பாம்பு வாங்க வணக்கம் சாப்பிடுங்க. முட்டாமல் உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு மரியாதை இருக்கு. உங்கள் திறமை என்பதே வேற. நான் திறமை பார்க்கக்கூடிய யாரும் கேட்கக்கூடாது. ஏன்னா தமிழ் முறைப்படி ஏன்டா வர கேட்கக்கூடாது. சோறு தான் தெரியுங்களா? ஏன்டா சோறு அதான கேட்டீங்கல்ல. அப்படி ஊருக்கார மேல பாசத்தின் அடிப்படையில நம்ம ஊருக்கு வந்து நீங்க சாப்பிடாம போடுறது அடிக்கீங்க. அதனுடைய பேரனை இருந்து கேட்பாங்களா? வரவேற்பு எப்ப தாண்டா வரவேற்ப அப்படின்னு யாரும் உங்களுக்கு கேட்டாங்கன்னா உங்களுக்கு வேண்டி இருக்குது. யாரு வந்து யாரு மேல உள்ள கோபத்துல அப்படி பேசுறீங்க? இல்ல ஐயா மையம் தானே வேலையை பாரு. நீங்க இருக்கிற போறேன். இது மாதிரி வரவேற்பு இந்த சத்தத்துக்கே வெளியே ஒரு அளவுடையா அதெல்லாம் நீ பேசாத. நீங்க சிரிச்சு மழைக்கே தெரியும். கடும் கோபத்துல இருக்கீங்க. வெளியே போட்டிருந்தா காலை முடிக்கிற அளவுக்கு மிகுந்த கோபத்துல இருக்கீங்க. தமிழ் மாண்பு தெரியுமா தெரியாதவங்க ஒரு சட்டம் முடியலன்னா அவன் பாம்பு சட்டம் போட சொல்லி என்ன பண்ணணும்? சட்டம் போட அனுப்புங்க. என்ன அனுப்பு? உள்ள அனுப்புல தூங்கி கூட நான் மன்னிச்சிருவேன். காலை ஆட்டி நடக்கிற சம்பளம் கொடுப்பேன். அதுக்கு காரணம் அப்ப பார்த்துக்கோங்க. இப்ப என்ன பண்ண உனக்கு கோபப்படாது. அப்ப என்ன நீ மனசுல என்ன இருக்கு? என்ன இருந்தாலும் கேட்ட போறேன், என்ன இருந்தா படிச்சிட போறேன் அப்படின்ற ஆணவம் தானே. நான் உன்னை நேரடியாக கேட்கிறேன். நீ அப்படி ஆணவம் பண்றவருக்கு நீங்க என்ன படிச்சிருக்க? ராமாயணமா, மகாபாரதமா, 18 பாடமா, 5 காப்பியமா, 10 பாட்டா, 8 5 10 உப்பு சோம்பு சீரகம் மசாலா ஐயா மகன் தெரியுங்களா? 8 தொகை நூல்கள் படிச்சிருக்கியா இல்லையா? 8 தொகை. ஆமா 8 தொகை. தொகை தொகை இந்த நாடகம் எப்படி தொகையில பேசுறீங்க? அதே நீங்க உனக்கு சம்பளத்தோட ஓடிக்க மரியாதை இதை கேட்டீங்க. இந்த ரோசக்காரே நீ பத்திரிக்கை சொல்ற ஓடி போயிருக்கு ஊர்ல உனக்கு வேற ரசீது அப்பாச்சு போடுங்க. நானும் அப்பாவும் நீ வெளியே மாட்டியாது உயிரை கையில வச்சுட்டா கிடக்கும். பேசுவோமா பேசுவோம் படிச்சிருக்கீங்க எடுத்து கையில பேச மாட்டேங்கிறா. அதுக்காக போய் குடுக்க சேர்த்து அது இல்ல. அப்ப அந்த நீ படிச்சிருக்கா? படிச்சிருக்கேன் படிச்சிருக்கேன் படிச்சிருக்கேன். பேசுவோமா பேசுவான் கறி 2 கிலோ பிராய்லர் முட்டை 4. நான் அதே முட்டை எடுத்து சொல்லுவீங்க தேவையில்லாததெல்லாம். நான் சொல்றது உண்டு. புராணத்தின் பெயர்கள் புராணத்தின் பெயர்கள் படிச்சிருக்கியா இல்லையா? இருக்கு. பேசுவோமா இல்லையா? என்ன இருக்கோ அதைத்தான் சொல்லணும். அசூர் அதெல்லாம் ஊர் பேரியா? புராண பேரு பிரம்மபுராணம் மரணம் வைசவனம் வராதவை காலை 2 மாத்திரை சாயந்தரம் 2 மாத்திரை நீ சொல்லு. பிரஷர் நீரழிவு வாங்க உள்ள வாங்க அரசு இருக்காங்க அன்னைக்கு. ஆனா நான் என்ன சொல்றேன்னா என்ன சொல்றீங்க? இல்ல என்ன சொல்லுங்க. புராணம் படிச்சிருக்கேன்னு சொல்றீங்களே, இதிகாசங்கள் படிச்சிருக்கீங்களா? ஆமா. எத்தனை இதிகாசங்கள் தெரியும் தங்களுக்கு? 2. 2 சிரமம் கருதி 2 படிச்சிருக்கீங்க. 2 இதிகாசங்கள் என்னென்ன தெரியுமா? மணிமேகலை குண்டலகேசி அது 50 காப்பியம். மண்டே உடச்சே மறுபடியும் அடுத்து அதை கேட்கும் போது கேட்டேன். சரி அப்ப 50 காப்பியம் நீங்க சொல்றீங்க. மணிமேகலை குண்டலகேசி நிச்சயமா 3
காப்பியங்கள் சொல்லு. மணிமேகலை காப்பியங்கள் சொல்லு. காப்பி என்னென்ன காப்பி இருக்கு? 2 காப்பி சொல்லவா? சொல்லுங்க. 2 காப்பி. அந்த காப்பி இல்லையா? காப்பியங்கள். மணிமேகலை தெரியுமா? மணிமேகலை தெரியுமா? சரியான சொல்லு. மணிமேகலை யாரு? யாருக்கு பிறந்தாள்? எங்க இருந்தாள் சொல்லு. மணிமேகலை திண்டுக்கல் டான்ஸ் நான் எம்பூட் நாடா ஆடி இருக்கேன். ஆடி ஆட்டத்தை பார்த்தா அப்படியே அதான் கேட்கல. மாதவிக்கு கோவனுக்கு பிறந்தாளே மணிமேகலை. கோவணத்தை அவுத்தனால கோவணனும் பிறந்தாளை மணிமேகலை. ஆமா. வைத்தனாலை பாத்திரம் மணிமேகலை பாத்திரம் பாத்திருக்கீங்களா? நீங்க பார்க்காததுதான் அந்த பாத்திரம். அமுத சுரபின்ற பாத்திரம். அமுத கொலையான பாத்திரம். அந்த பாத்திரத்துல தான் காய சட்டிக்கு எல்லாம் தயார் பண்ணிருக்கீங்க. உனக்கு ஐம்பது காப்பி தெரியுமா? சரி பேரையாச்சு சொல்லு. அதான் என்ன? அதான் மணிமேகலை. நான் சொல்றேன். சிலப்பதிகாரம். மணிமேகலை. வளையாபதி. சேலத்துல வந்து வண்டிபதி. சிலப்பதிகாரம். மணிமேகலை. வளையாபதி. குண்டலகசி. சீவக சிந்தாமணி ரிங்கு ரோடு பெரியாறு ஆரம்பம். சிந்தாமணி மகன் புஷ்பம் வைக்குது. நான் ஒரு சீவக சிந்தாமணி 50 காப்பி இது 50 காப்பியம். 5 சிறு காப்பி தெரியுமா உனக்கு? சிறு தெரியுமா உனக்கு? அது இலக்கியத்தில் இருக்கா? என்ன இருக்கு? அப்ப சீரகத்தை எது பண்ணிட்டு ஜாமி தான் எழுதினாங்க. சூடாமணி நீலகசி தேவையில்லாததா? தேவை இருக்கியா? என்ன 5 காப்பி இந்த மாதிரி தேவை இல்லைங்கிறா? சூடாமணி சுட்டு போட்டா சூடாமணி நிகழ்வு தெரியுங்களா? சூடாமணி நீலகசி 4 குமாரகாவியம் 7 குமாரகாவியம் யசோதர காவியம். யசோதரி என்பவள் கண்ணம்மா மாதாவுடைய தாயாருடைய. இந்த அளவுக்கு படிச்சிருக்கேன். ஏன் பேசுற குழந்தை? ஏன் என்னை விட கத்தல் போயிட்டு இருக்க? என்ன பேச? சரி யார் நீ முதல்ல? என்னுடைய கதாபாத்திரம் உயர்ந்த கதாபாத்திரம். என்ன பெரிய ஈய பாத்திரம். நாங்க என்ன திருவள்ளுவர் யார் நீங்க முதல்ல? நீங்க யாரு? நாங்க இது யாருன்னா அப்படியா? ஆனா இந்த இடம் யாருக்கு எனக்கு பத்திரத்தை வச்சுருவாங்கண்ணே. பத்தேன் பழைய சண்டையை கிளப்பி போறோம். நான் என்ன பச்சை பட்டி எடுத்து கதையின் முறைப்படி எனது பேர் என்ன? வேலைமலை சார். இடம் யாரா? எங்கடா திருவேடனா ஒரு இடம் நிரூபிக்க முடியுமா? நிரூபிக்க முடியும். எப்படி நிரூபிக்க? அத்தாச்சி வச்சிருக்கியா? வச்சிருக்கேன். எவ்வளவு நாளா? முதல்ல இந்த பெரியப்பா வச்சிருந்தாங்க. அத்தாச்சி இல்லையா? அத்தாச்சி இட்டு அதை இட்டுதான் அத்தாச்சி இட்லியை வைக்கும் போது அத்தாச்சி அடிச்சாங்க. அத்தாட்சி என்றால் ஆதாரம் நிறுத்தம். ஆதாரம் என்ன ஆதாரம் கொண்ட இடம் இடம்ன்றதுக்கு ஆமா நிரூபிக்க முடியுமா? பத்தலாம் செம்பு பட்டையை மாற்றி மொத்தத்தில் நெல்லில் பத்தலாம் நிரூபிக்க முடியுமா? நிரூபிக்க முடியுங்க. அப்படியே பேசி பார்ப்போம். பேசுவோம். இடது பேர் என்ன? வேலிமலை சார். நீ ரொம்ப படிச்சு வந்தானே. எப்ப இந்த சபையிலே உன்னை புராண புயல் இலக்கிய இடி வசன மேலே சொன்னாங்களோ அப்பவே முடிவு பண்ணேன். நீங்க தர்க்கத்தை முதல்ல ஒருத்தனை பண்றது பண்ணுங்க. ரொம்ப சாதாரண சொல்ல மாட்டேங்க. சொல்லுறியா? இடது பேர் என்ன? வேலிமலை சார். வேலிமலைக்கு ஏன் தெரியுமா வேலிமலை பேர் வச்சாங்க? முனிவர் வந்தாங்க வந்து எவ்வளவு சிறப்பு படிக்கிறீங்க. பருமானமா நான் வந்து ஏன் முகரை பார்த்துட்டு கேள்வி நாங்க நீங்க கேள்வி கேட்டீங்க. கேள்வி கேட்டீங்க. முனிவர் வந்தாங்க, யாகம் நடத்துறாங்க. வேள்வி செஞ்சதுனால் வேள்விக்கு மறு பேர் யாகம், யாகத்துக்கு மறு பேர் வேள்வி. அதனால வேலிமலை. உண்மையில நீ சொல்றது கேட்டமா பதில் சொல்லணும்னு சொன்னாலும் கூட இருக்குதாமா இருக்கா? ஆனா பதில் சரியா தான் சொல்லியிருக்கேன். இதை போன்ற முடிவுகள் கைதட்டலாம். நீ சொல்ற பார்த்து அவங்களே தட்டு. நீ தட்டி அதை பார்த்து அவங்க தட்டு. அது என்னது? தூக்கத்துல இருந்து ஒரு சின்ன செக்கா போடுற. என்னை போன்ற முடிவுகள் வந்தாங்களா? வந்தாங்க. என்ன பண்ணாங்க? காதோசு பத்திரிக்கை யாகம் செய்தார்கள். யாகத்து மரபேர் என்ன? வேலி. வேலி மரமர வேலி மர அர்த்தம் இருக்குல்ல? சொல்லணும்ல? சொன்னாதானே மக்கள் தெரிஞ்சுப்பாங்க. ஆமா. அப்ப இந்த இடத்துக்கு இதுதான் அர்த்தமா? சொல்லணும் இல்லையா? இப்ப கேட்கறது ஏன் கடமை? சொல்றது ஏன் கடமை? சொல்லணும் இல்லையா? சொல்லுங்க. ஏன் வேலி மலை பேர் இருந்துச்சு? முனிவர் வந்தாங்க. பலே பலே வந்தாங்க. நீ பாராட்டலையா? பாராட்டி முனிவர் வந்தாங்க.
செங்கக்கல் அடுக்குனாங்க. ஏய் இதெல்லாம் உன்னை கேட்டாங்க செங்கக்கல் அடுக்குனாங்க. ஏய் அவன் மந்த பூனா மாதிரி முனிவர் வந்தாங்க. என்ன பண்ணாங்க? செங்கக்கல் அடுக்குனாங்க. சரி எனக்கு அடுக்கி அது என்ன பண்ணாங்க? 3 லிட்டர் மண்ணெண்ணெய். ஏய் அதை பழத்தை ஊற்றி கொடுக்கிறாங்க. நெய்களை ஊற்றி ஊழிய வேர்களை போட்டு என்ன பண்ணாங்க? இது எது அது சொல்லியா? என்னையா பண்ணாங்க? இரும்பு உடைச்சு கூடாதீங்க. யாரும் செய்யறாங்க? யாருக்கு மரபு என்ன? அப்ப வேலிமலை மலை வேலிமலை அத்தர் கதையா? ஆமா சொல்லணும் இல்லையா? சொல்லுங்க. ஏன் வேலிமலை பேர் வச்சாங்க? எங்க அப்பத்தா வயசுக்கு வந்துச்சான். அப்ப வீட்டுல இருந்துச்சு. முனிவர் வந்து அந்த அந்த கதைக்குள்ள குதிக்க கதைக்குள்ள குதிக்கலாம். இங்க இருந்து குதிக்க கதையை சொல்லியா? ஒரு பொருள் ஒரு நரிங்க. டேய் நரிகதை ஒன்று கேட்டதா? யாரோ சில வேள்வி கதை இங்க வேள்வி கதையா? வந்தாங்க. இன்னும் போலையா? வேற எங்க போனாங்களா? எங்க வந்தாங்க? என்ன பண்ணாங்க? அதான் யாரோ? ஐயோ மறுபடி என்ன? ஏய் மறுபடி என்ன? யாரோ யாருக்கு மறுபடி என்ன? வேள்வி மலை எந்த மலை? வேலிமலை. அத்தர்காலையா? இருக்குங்கயா. அத்தர் மலையா? சொல்லி தோடா தண்ணீரை சொல்லி தோட. ஏய் இவன் கொலையா கொலையா. என்ன எதுக்கு நான் போட்டேன்? நான் அத சொல்லி தரேன். போனாங்க பொறுமையா கேட்கிறேன். இடம் யாருடா? இன்னும் அந்த 10 தெரியல. இடம் யாருடா? எங்கடா? இடத்து பேர் என்ன? வேலிமலை. வேலி மலை தானே? ஆமாங்கய்யா. சிறுமலை ஒரு மலை இருக்கு. ஆமா. ஏன் சிறுமலை? ஆஞ்சநேய பெருமாள் சஞ்சீவனை கொண்டு போறாரு. அப்ப கெட்டு விழுந்துருச்சு. சிறு மண் அவ்வளவு பெரிய மலையில சிறு மண் விழுந்த மலை. இன்னைக்கு என்ன மலை? சிறுமலை. அப்ப சிறுமலைக்கு ஒரு அர்த்தம் இருக்கணும். இருக்கு. வேலுமலை இருக்கா இல்லையா? இருக்கு. சொல்லலையா? சொல்லு. வேப்பம்பளைய புடிங்கி. அது வந்து நோய் எதிர்ப்பு சக்தி. இப்ப சொல்லு. சொல்லவா? தாத்தா தாத்தா அத வேலையா? என் பொறுமைக்கு ஒரு அளவு இருக்கிறது. நீங்க தெளிவா நீங்க நிறைய படுத்துறீங்க. ஏன்னா புராண புரிதல் என்று இதை ஏன் டிரைவருக்கு ஒரு பொறுமைக்கு அளவு இருக்கு. அவர் எடுத்துட்டு போயிட்டாங்க எதிர ஒரு எல்லாரும். உன் காரை பிடிக்கிட்டு போகுது. ஈஸ்வரா லட்சம். அதே முன்னியவர்கள் வந்தாங்க. பண்ணாங்களா? வேலை நடத்தினாங்களா? ஒவ்வொருக்கும் ஒரு சிறப்பு இருக்கு. நார்த்தாமலை மலை இருக்கா? நார்த்தமலை. ஏன் நார்த்தாமலை மகமாயி? படிச்சிருக்கீங்க. ஏன் நார்த்தாமலைக்கு நார்த்தாமலை பேர் வச்சாங்க? நார்த்தங்க அப்ப கிலோ வந்து நார்த்தக கிலோ வந்தா நார்த்தக இல்லையா? அது நார்த்தக இல்ல. நாரமலை. 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 இன்னைக்கு நார்த்தாமலை. நார்த்தாமலை கத்தவர் முடியும். வேலை இருக்காதையா? இருக்காதையா? பாத்து சொல்ல மாட்டேயா? இருக்கு. உன்னை தான சொன்னாங்க புராண புரிதல். சொல்லு. யார் ஒத்த விடுதையோ இப்படி கிளம்பிச்சா? ஏன் மஞ்சள் வந்து சுத்தமான மாதிரி நிக்கிறீங்க? அத கூட குன்றமலை மலை இருக்கா? திருப்பூர் குன்றமலை. குன்றத்திலே குமரனுக்கு கொண்டாட்டம். அதேதான் கேட்கிறேன். குன்றமலைக்கு குன்றமலை பேர் வச்சாங்க. சிவபெருமான் இந்த குண்டி குண்டி இல்லையா? சிவபெருமான் தன் புள்ளி முருகப்பெருமானுக்காக சிவபிரானே உள்ள தாய்மாரின் கவனத்திற்கு அரசுகள் பத்திரமாக பார்த்துக் கொள்ளும். ஏன் அவரை மட்டும் திருப்பி ஐயோ இழுத்து விட்டு போயிட்டீங்க. சிவபெருமான் சிவபெருமான் குன்றாம அமர்ந்த மலை. என்ன? குன்றமலை. குன்றமலை. அப்ப குன்றமலைக்கு அர்த்தம் கொண்டு வேலைமலை இருக்காங்க. சொல்லு. வேலிமலை 80 அடி பரப்பளவு. ஏய் உன்னை எத்தனை கிலோமீட்டர் போறதா உன்னை கேட்டேன். முனிவர் வந்தாங்க. வந்தாங்களா? முனிவர் வந்தாங்களா? நானே வந்துட்டேனே. வேலைமலை என்ன மலை வந்தார்கள்? பிறகு பிரிங்குவா. பிரிங்கி. பிரிங்கி. இன்னொன்னு உங்களுக்கு கேட்கிறேன். பரங்கி மரம் மலை தெரியுமா? ஏன் பரங்கி மலை? அப்ப பறவைக்காய பறிச்சு பட்டவட்டியா சீடி அவன் பாட்டுல இருக்குல்ல. ஏய் பரங்கிக்கா இல்லையா? என்ன பத்தியா பிரிங்கி? அந்த பிரிங்கி முன்னாடி சாதம் கொடுத்தாரு. மும்மூர்த்தி இருக்கும். மும்மூர்த்தி யாரு? இவரு இவரு அவரு வந்துட்டீங்க. வந்துட்டேன். கதைக்கு வந்துட்டீங்க. சொல்லுங்க. அதே 3 பேரு. யாரு? அதே யாராரு? ஏய் ஏய் அழைப்பு கடவுள் பிரம்மா. பிரம்மா காத்து கடவுள் விஷ்ணு. அடிக்கும் கடவுள் சிவபெருமான். அப்ப என்ன படிச்சிருக்கீங்க? அப்ப மூர்த்தி இருக்கும் சாபத்தை கொடுத்தாரு. சிவனுக்கு என்ன சாபம் கொடுக்குறாரு? அதான் எப்படி நீ மதிக்கலையோ பூலோகத்துல உனக்கு உருவ வழிபாடு இல்லாம போகணும். சாபம் கொடுத்தாரு சிவனுக்கு. சிவலிங்கம் போறோம். சாபம் தரல. பிரம்மணி சாபம் கொடுத்தாரு. என்ன சாபம்? நீ என்னை எப்ப மதிக்காம இருந்தியோ பூலோகத்துல உனக்கு கோயிலே இல்லாம போகணும். இப்போ
விஷ்ணு கோயில் இல்ல அதே போல மகாவிஷ்ணு சாமி போனாரு அங்க தூங்கிட்டு இருந்தார் நெஞ்சில ஓங்கி ஒரு மிதி அகக்கண்ணை புடுங்கி எடுத்தார் அப்ப மூர்த்தி இருக்குமே இப்படி அவமரியாதை பண்ணிட்டு வேண்டும் ஒழுக்க முடியாம போய் தவம் பண்ணாரு அப்ப பிரிங்கி தவம் பண்ணவரே அப்ப பழங்கி மலைக்கு ஒரு அச்சமரை கொண்டு உன் மலை வேறு மலையா அர்த்தம் இருக்காதையா அது இல்லை எனக்கு லூசு முடிச்சிருச்சியா இதுக்கு மேல அப்படின்னு சொல்ல மாட்டேன் எப்ப சொல்ல வேலிமலை இந்த மறுபடியும் செங்கல் அடிக்கிறாங்க மண்ணெடுத்து இப்படி கொடுத்துறாங்கன்னு உன்னைய பொறுத்து இப்படி போயிருவேன் அதை நான் கூட விட்டு தரேன் நீங்க யார் சொல்ல ஒண்ணு நீங்க யாரும் சொல்லு இல்ல என்ன யாருன்னு கேளு நீங்க அப்படி கேளுங்க என் ஒவ்வொருத்தர் ரெண்டாவது கொடுப்பாரு அதான் அந்த கட்டவுட்டு எங்கனையோ பார்த்தேன் சரி அடையாளம் இருக்காதையா இருக்கு என்ன அடையாளம் அது ராஜவாஜி பாடுவாரு ஏய் அந்த அடையாளம் இல்ல ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு அடையாளம் தலையில ஜடாமோனம் நெற்றியில திருநாமம் கையில சிந்தனை கட்டை இடுப்பில் விளையாடு காலில தந்தை இது எல்லாம் பார்க்க பொழுது நான் யார் போல தெரிகிறது நாடகத்தோட காண்டிருக்காரு தான் நீ ஏய் அது காலையில தாயா இப்ப நான் யார் போல தெரிகிறது நாளை மகிழ்ச்சி அவசியம் அஸ்மா எனக்கு அசு ஏன் ஆத்தாமா வைரிய ஆட்டாமா வைக்கிறேன் ஏய் என் பெருமை சொல்றியா அங்க போட்டதுலயுமே போட்டது அபிஷேகம் பிரியாசமா அபிஷேகம் பிரியாசமா அரிசி வாங்கும் போது பயிர் ஓட்டையா அபிஷேகம் புரியவன் சிவபெருமான் அலங்கார பிரியா விஷ்ணு சொத்திர பிரியா சூர்யா கணிப்பிரியா கண்டா இந்த வரிசையிலே என் பெயர் கலவப்பிரியன் நாரதன் நாரதனா ஆமாங்க ஜெயமாங்க நாரதன் வரிசை ஏன் நாரதன் பேர் வச்சாங்க நாரண்டா தண்ணி தண்ணியண்டா போட்டு தண்ணியை போட்டு வச்சாங்க ஜாதா போட்டு வச்சாங்க அவன் நான் தான் நாரத மகரிஷி மகரிஷி அவங்க ஊருங்க தெரியாதா அகலம் முதலம் சுடலம் திராகம் பகாகம் ரசாகம் பாகம் பூரகம் பூரகம் என்ன எம்மாய் கேட்கிறான் ஏற்கனவே நீங்க ஏலக்கடையில் வேலை பார்த்தீங்களா ஏலக்கடையில ஏன் அப்படி கேட்கிறா ஏழை வந்த மாதிரி 35 40 50 55 60 எங்க வரேன்னு கேட்டீங்க 7 14 லோகம் இருக்குல்ல சொல்லுங்க மாமையா அந்த 14 லோகத்தை சத்திய லோகத்தில் வந்து இருக்கிறேன் சத்திய லோகம் அங்கிருந்து வரேங்க அப்பா வேறு பிரம்மா பரமாவுக்கு உங்க அப்பா என்ன எந்த விசாலம் பிரம்மா இல்ல பிரம்மா பிரம்மா படைப்பு கடவுள் அவனா நான்கு யோனி இருபது தோட்டம் அண்டசம் உப்புசம் சராசம் சுரேதசம் வாசுசம் வாசுசம் அதுசம் அதுசம் அது இத்தனை வகையான உயிரினங்களை படைப்பவன் எங்குடைய பிரம்மா அவனா சிருஷ்டி கர்த்தா திருச்சியில ஏன் பொறுத்தாரு திருச்சியை படிச்சலையா சிருஷ்டி கர்த்தா திருச்சி கருத்தானா சிருஷ்டி இல்லையா சிருஷ்டி கர்த்தா திருச்சி கருத்தாவா சரி விடு போதே வாய் அம்மா படைப்பு கடவுள் அம்மா கலைவாணி புத்திரன் ஆமா போன வாரம் அந்த அண்டா கண்டது உங்க அம்மா தானா கலாவாணி கலாவாணி இல்ல கலைவாணி வெள்ளை கலை ஓட்டி வெள்ளை பணிபொண்டு வெள்ளை இணையாசத்தை விட்டிருப்பார் அரசோடு தம்மை சரியாக வைத்ததாய் போற்றக்கூடிய என் தாய் கலைவாணி மந்திரப்பட்டு கலகம் செய்வதற்காக நான் எந்த உன்னை கால வைக்கிறனோ அத்தோட தரம் இடிஞ்சு தரமாட்டோம் உங்களுக்கு சிறப்பு ஏற்பட்டவர் சரி சரி ஆமாங்க என்னைய கேட்டதுக்கிறீங்களா கேட்ட சொல்லிக்கலாம் தங்கள் நாமோதயம் என்றவோ வீரத்தேவன் வேலிமலை சாரநிலை தெரிவிக்காமல் அவராட்டாவே ஆமா ஏன் நான் நம்ப மாட்டேன் அப்போ 2 ரூபாய்க்கு சூடணும் கம்ப்யூட்டர் சாம்பிராணி வாங்கி நாட்டில் கொழுப்பு சத்தியம் அந்த நம்ப மாட்டேன் இல்ல தீரத்தில் என்றால் பெயரை கேட்டு தோற்றமில்லை என்று நீங்க தான் கைலாசத்தை போற மாதிரி நிக்கிறீங்க உங்களை எப்படி அங்கிருந்து ஏற்றுக்கிறது அங்கே ஒரு தவளை கிடக்கு பயந்துக்கிட்டே அப்படி வந்துச்சு உள்ள ஒன்று கிடக்கு மியான்னு ஆக தாங்கள் வீரத்தேவை பெயரிலே சந்தேகம் இருக்கிறது நான் புறவை கேட்டுக்கொள்கிறேன் ஆனால் தாங்கள் ராமாயணத்தை முழுமையாக படித்தவர் என்று கேள்விப்பட்டிருக்கிறேன் பேசுவோமா பேசுவோம் ராமாயணத்தை ஏற்றியா ஆம்பளையால இருக்கலாம் நான் ஆம்பளையால பொம்பளையால கேட்டோம் ராமாயணத்தை ஏற்று யாருப்பா ஆமா நான் வெள்ளை பெரிய நெய் கோபுரம் சொல்லு வாலி வாலி யாரும் வாலின்னு சொல்லல வாலி இல்ல அந்த வாலி அப்ப யார் ஏற்றினா ராமாயணத்தை ஏற்றியவர் வந்துறீங்க வந்துட்டனா தொடர்ச்சி வர்றீங்க அதான் மாநாடு வந்துட்டேன் யார் எழுதின ராமாயணத்தை அப்புறம் நான் சொல்லணும் அண்ணே யாருண்ணே ராமாயணம் ஏய் அங்க என்ன கேக்குற
இல்ல அவர் ஒரு மாதிரி நெரிச்சாப்புல தெரியும்னு நினைச்சது. ராமாயணத்துல இருந்து சமஸ்கிருதத்தை ராமாயண கதை எழுதியவர் வால்மீகி. வாலின்னு சொன்ன மூத்தவர் வாலி. வாலி வந்து கதையோட பாம்பு சரி. வால்மீகி சமஸ்கிருதத்தை தமிழ்நாடு செய்யறீங்க. தமிழாக்கம் சமஸ்கிருத நூல தமிழ்நாடு மொழி பெயர்த்தது யார்? தமிழ்நாட்டுக்காரன் தான் இருக்கேன். தமிழ்நாட்டுக்காரன் யார்? யார் என் பேரு நம்மள அவர் அது இல்ல, நான் உன்னே சொன்னேன். அவர் எழுதுறது யாரு? எழுதுனது அவர் பேர் என்ன? டோனியா என்னது? கங்குலியா? கார் தான் வேணும். கா 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 அக்கா அப்படி வந்திருக்கா? இந்த பக்கம் போனா உங்களுக்கு பதிவு வர மாட்டேங்குது. கம்பர் விட்டு கட்டு தெரியும் கவி வாழ்ந்தார்களே கம்பா கம்பா. ஆனால் கம்பருக்கு முன்பாகவே ஒருவர் எழுதினார். யார் அவர்? அவன் வெட்டப்படும் தலையை ஒட்ட வைத்து பாடினாரே ஒட்டக்கூத்தர். சொல்லியா? இதுதான் அறிவாளி கிழங்கு. வெட்டப்படும் தலையை ஒட்ட வைத்து பாடினாரே அவர் பேர் என்ன? ஒட்டக்கூத்தர். ஒட்டக்கூத்தர் தலையை ஒட்ட வச்சு பாடினால ஒரு கவிதை ஒட்ட வச்சால எங்க என்ன கவிதை சொல்லு. அப்போ ஒத்துக்கிற நீ புராண புரிய வெட்டுப்பட்ட தலையே ஒட்ட வைத்த மானிடா நீ ஒட்ட விட்டால் உன் தலை. நான் சொன்ன வசனத்தை அப்படியே கவிமா சொல்லணும்னா நோக்கி போயிடு. என்ன கவி பாடினா? கவி கவி கவிதா கவி. ஓ அந்த கவியை தாய் என்று அழைத்தார். என்ன கவி பாடுறாரு? பாடமா பாடமா அவர் அப்படி பாடல. நான் பாடின கவிதை அவர் பாடுறார். கம்பர் வெட்டு கட்டி துறையும் கவி பாடம். நான் ஒட்டக்குதிரை பத்தியா? ஒட்டக்குதிரா அவர் அன்னைக்கு மாடு வாங்கலையோ? என்ன இப்படி உட்கார்ந்து பாடிவிட்டார். தூங்காம அவன் முடியல பேசினேன். ஒரு பாயிண்ட் வாங்கிக்கணும். திண்டுக்கல் பஸ் ஸ்டாண்ட்ல நீ பதில் சொல்ல போறியா? பாட கவிதை பார்த்து நானே பாடல பின்னாடி பாடல. அவர் என்ன பண்ணாரு? நம்ம ஒட்டப்பட்ட கவியை வேறாயா? கம்பரை பத்தி நம்ம பேசுறோம். கம்பு ஒரு எழுத்து வச்சு கவி பண்ண முடியுமா? ஆமா முடியாது. ஆமா ஒரு எழுத்து வச்சு. ஆனா அவன் பாடுறான் கம்பன். ஆமா தா 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 ஒரு எழுத்து. ஆமா அதை வச்சு கவி பண்ண முடியுமா? முடியல. தா என்ற எழுத்து வரிசையிலே தா இருக்கு, தீ இருக்கு, தோ இருக்கு, இதெல்லாம் இருக்கு. ஆனா அதை வைத்து கவியாக பாடினார் கம்பன். எப்படி வராது? தத்தா அப்படி வராது. நான் பாருங்க தத்தி தாத்தூதி தாரே தாத்தூதி தத்தாவத்தி பித்து தூதி பூத்தி தாத்தூதி. அது பூராம வருது. அதுல தத்தி தாத்தா தத்தி தாத்தூதி தாரே தாத்தூதி தத்தாவத்தி தூத்துக்குடி தூத்துக்குடி மாற 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 மாற. நான் உனக்கு கேக்குறேன், உனக்கு யாரு புராண பேர் படம் கொடுத்தது? எதுக்கு அவனுக்கு சார்ஜ் செய்வாங்க? எல்லாருக்கும் நம்மளுக்காக ரெண்டு வாட்டி சரி வந்திருக்கீங்க. உன் பேர் என்ன சொல்ற? வீரத்தேவன். இப்போ ஏன் உன் பேர் நான் ஏத்துக்கலைன்னா ஒரு பேர் வைக்கிறோம்னா அது பொருத்தமா இருக்கணும். இருக்கணும் இல்லையா? ஏதாச்சும் ஒரு வீரமான செயல் பண்ணிருந்தா உன்னை சொல்லலாம் வீரத்தேவன். நீங்க என்னதான் அப்படி பண்ணீங்கன்னா ஒரு வீரத்தேவன் பேர் வச்சாங்க. அன்னைக்கு பாத்தீங்கன்னா ஆலமரத்தை புடுங்கி ஆலமரத்தை புடுங்கி 1/2 ஏக்கர் நட்டு வச்சேன். சும்மா வாய்க்கு சொல்லக்கூடாது. மகாபாரதத்துல பீமன் 2 நீல 2 ஆலமரத்தை புடுங்கா கதை இருக்கு. நீ எப்படி ஆலமரத்தை புடுங்க? புடுங்கும் போது பார்த்தா சாட்சி இருக்குங்க. யாருக்கு? கமான் அப்ரோடு ஏங்க ஆலமரத்தை புடுங்க பார்த்தேன். அது முளைச்சிருந்த செடியை பிடிக்கிறாப்லையா? வெட்டினாப்ல. ஏய் காட்டுல நீங்க வாழ்றையில காட்டுல மிருகங்களாக எதுக்கு சண்டை போட்டிருக்கியா? நீ சண்டை போட்டிருக்கியா? வெற்றி கொண்டிருக்கியா? அப்புறம் ஏன் உனக்கு வீரத்தோட பேரு? வெற்றி கொண்டேன். அப்படியா? எந்த மிருகத்தை? புலி. ஏய்
புலி வந்து எவ்வளவு பெரிய சிங்கத்துக்கு இணையான ஒரு வீரம் கொண்ட புலி 5 கிலோ அம்மா வாங்கிட்டு வந்து துண்டு துண்டா வெட்டி கரைக்கிற புலி இல்லையா, கடிக்கிற புலி, கடிக்கிற புலி. அதை வெற்றி கொள்கிறார்கள். வந்துச்சு புலி. அதை என்ன பண்ணீங்க? ஒரே ஒரு ரைம்ஸ் சொன்னேன். என்ன பண்ணீங்க? சரி அவ்வளவுதான். புலியவே திங்கில் திங்கில் பாசு பாருங்க. அப்ப தங்கள் வார்த்தையாலே அந்த புலியை குத்தி கொண்டிருக்கீங்க. அவ்வளவு வீரமானால் உங்கள் வீரத்தை பாராட்டி நம்ம மேலே ஒரு பட்டம் வாங்க கொஞ்சம் பறக்கணும். அந்த பட்டம் இல்லையா, உனக்கு சிறப்பான ஒரு பேர். என்ன பேர் என்ன சொன்னீங்க? வீரத்தேவை. இனிமே உங்க வீரத்தேவை இல்ல. நான் தானே உனக்கு புது பட்டம். என்ன பட்டம்? நடமாட உங்க பேர் என்ன? எம்.கே. ராதாகிருஷ்ணன். இனிமே உங்க பேர் ராதாகிருஷ்ணன் இல்ல, ராதாகிருஷ்ணன். நான் தானே உனக்கு பட்டம். என்ன பட்டம்? எழுச்சா பட்டமா? மதுரை வீரன் இருந்தாங்க. ஆமா. ஏன் அந்த பேர் வச்சாங்க? மதுரை வீரன். ஏன் பேர் வச்சாங்க? அது தெரியாம மதுரையில இந்த களவாணி கூட முடிச்சு கொடுத்து ஆமா பேர் வாங்கினால அவர் பேர் முத்தி வீரன் பேர் மாறி இன்னைக்கு என்ன நினைக்கிறோம்? மதுரை வீரன். காரணம் இருக்குல்ல, பருத்தி வீரன் இருந்தார். ஆமா. ஏன் அந்த பேர் வச்சாங்க? 40 ஏக்கர்ல பருத்தி ஓட்டுந்தான். பருத்தி என்ற ஊரையே காப்பாற்றார். காரணம் இருக்காதையா? அப்ப மதுரையை காப்பாற்ற வீரன் மதுரை வீரன். பருத்தி வீரன் காப்பாற்ற வீரன் பருத்தி வீரன். இப்ப நீங்க புலியவே குத்திய வீரன். நீங்க புலியை குத்துன வீரன், புலி குத்திய வீரன், புலியை புலி குத்தி வீரன், புலி குத்தி வீரன் சிறப்பு தானே? ஏன் புலி குத்தி பாண்டிட்டு இருக்க பொழுது ஏன் புலி குத்தி வீரன் இருக்க கூடாதா? நாளை நீங்க ஊரை விட்டு கிளம்பும் போது உங்க காலில் இந்த போறா மாதிரியா சும்மா வேணாங்க. சரி நாராசம். ஏன் நல்லா தான் இருக்கு. புலி குத்தி வீரன் போறேன் அதைத்தான் சொல்லுவாங்க. என்ன கொஞ்சம் வேகமா சொல்றப்ப இப்படி பையன் ஒரு மாதிரியா சொல்லுவாங்க.